பதவிக்காக பிஜேபிக்கு வந்தேன் நினைச்சியா? அண்ணாமலை அதிரடி. அதாவது நண்பர்களே, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபியில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணு இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பதவிக்காக வந்து ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இதே இது திமுகல ஏதாவது ஒரு பதவி குடுக்குறேன்னு சொன்னா, திமுகவுக்கு வந்து பாஜகல இருந்தே போறவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த தமிழிசை அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறம் இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா, இதுல வந்து எந்த விதமான ஒரு பதவிக்கும் ஆசைப்படாம இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான். ஏன்னா, இருக்கக்கூடிய ஐபிஎஸ் பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தாரு. அத நம்ம பார்த்தோம். இப்ப எந்த பதவியும் இல்ல. பதவி இல்லைனாலும், அவர் பிஜேபில தான் இருக்கிறாரு. அப்ப வேற தலைவரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இதுவரைக்கும் இத்தன நாள் வரைக்கும் எந்த விதமான பொறுப்பும் குடுக்காம இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? கட்சி விட்டு கட்சி மாறி போயிருப்பாங்க. ஆனா, அண்ணாமலை போகல. இதுல இருந்தே ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து அண்ணாமலை தான் வந்து ஒரு உதாரணம். ஆனா, அண்ணாமலை இல்ல அப்படின்னா வந்து பிஜேபி இன்னைக்கு இல்ல. அது வந்து ஒத்துக்கிறதே வேணாம். அது யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, அண்ணாமலை பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னால, நோட்டா, நோட்டா, நோட்டான்னு சொல்லி எத்தன பேர் கேவலப்படுத்துனாங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நோட்டான்னு பேச முடிஞ்சுதா? காரணம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஓட்டு வங்கிய வந்து உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ கட்சியில வந்து இத்தன வருஷம் தான் இருக்கணும். பிஜேபில வந்து ஒரு கணக்கு இருக்கு. தலைவர் அவ்வளவுலாம் இருக்கணும். மத்த கட்சி மாரிலாம் தாண்டோடித்தனமா மகன், அப்பன், கொள்ளு பேரன், அப்புறம் அவன் அந்த பேரன், இந்த பேரன்லாம் வர்றதுக்குலாம் இதுல வந்து வாய்ப்பே கிடையாது. 3 வருஷம் தான் ஒரு கட்சியில இருக்கலாம் தலைவரா. அதுக்கப்புறம் வந்து மாத்திருவாங்க பிஜேபிய பொறுத்தவரைக்கும். அதன் அடிப்படையில வந்து மாத்திருக்கிறாங்க. ஏன் இத விட இன்னும் பெரிய பொறுப்பு குடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அது எப்பங்கிறது தான் தெரியல. ஆனா இன்னும் 4 மாசம் டைம் இருக்குது எலக்ஷனுக்கு. இந்த 4 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். பதவிக்காக வந்து ஆசைப்பட்டு அண்ணாமலை வரல. ஆனா அங்க தான் இருக்காருன்னா, இதுல இருந்து எப்பேர்ப்பட்ட ஒரு தலைவன புரிஞ்சுக்கிறணும். 2வது பிஜேபிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து வச்சிருக்கணும். நம்மள மாரி ஒரு நபர் வர்றதுக்கெல்லாம். ஏன்னா இதுக்கு மேல இருந்த தலைவர்கள நம்ம பார்த்து தானே இருந்தோம். எத்தனையோ பேர் வந்து பிஜேபிக்கு உழைச்சவங்கலாம் வந்து எத்தனையோ பேர் வந்து வெட்டுப்பட்டு செத்துருக்கேன். நெறைய பேர் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து என்னன்னு கூட கண்டுக்கிறல. இந்த முன்னால இருந்த தலைவர்கள்லாம். அப்புறம் எப்படி அந்த கட்சிய வளர்க்க முடியும்? அதற்குரிய நடவடிக்கைகள் இறங்கியிருந்தா பண்ணியிருந்திருக்கலாம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரி போனது போகட்டும். இனிமேலாவது வந்து கொஞ்சம் பாஜகக்காரங்க அதாவது உச்சத்துல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அண்ணாமலைய கண் திறந்து பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு? ஏது பண்றாரு? அவருக்கு ஏதாவது பொறுப்பு குடுக்க முடியுமாங்கிறத பார்க்கணும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது. இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய்.